கனவுகளை பத்திய ஒரு விரைவான பார்வை இது. நாம எல்லோருமே கனவு காண்றோம் இல்லையா? ஆனா தூக்கத்துல நம்ம மனசுக்குள்ள தானா வர்ற இந்த படங்கள், கதைகள் எல்லாம் உண்மையில என்ன? இது பல வருஷமா விஞ்ஞானிகளை கூட குழப்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய மர்மம். சரி, கனவுகளை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல, கனவுகள் பெரும்பாலும் ஆரியம் தூக்கத்துல தான் வருது. அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மூளை நாம முழிச்சிட்டு இருக்கும்போது இருக்கிற மாதிரியே ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நாம ஒவ்வொரு ராத்திரியும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கனவு காண்றோம். ஆனா அதுல எவ்வளவு நமக்கு ஞாபகம் இருக்குதுங்கிறது வேற விஷயம். ரெண்டாவதா, கனவுகளோட உண்மையான நோக்கம் என்னன்னு இன்னும் ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு. சில பேர் இது நிஜ வாழ்க்கையில வர பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு ட்ரைனிங் மாதிரின்னு சொல்றாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட் மாதிரியானவங்க இது நம்மளோட ஆசைகளோட வெளிப்பாடுன்னு சொன்னாங்க. இல்ல, இது வெறும் மூளையோட ரேண்டம் சிக்னல்ஸ் தானா? யாருக்குமே உறுதியா தெரியல. கடைசியா, காலம் மாற மாற கனவுகளை நாம பார்க்கற விதமும் டோட்டலா மாறிடுச்சு. அந்த காலத்துல இதெல்லாம் கடவுள் அனுப்புற மெசேஜ்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆழ்மனச புரிஞ்சுக்க உதவுற ஒரு டூலா அதை பார்க்கறோம். ஆக கனவுகளுங்கிறது வெறும் கற்பனை கதைகள் மட்டும் இல்ல. அது நம்மளோட உயிரியல், உளவியல்னு நம்மள பத்தியே சொல்ற ஒரு சிக்கலான விஷயம்.